வருகின்ற ஜனவரி 23 மற்றும் 24 ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பதி மதுராந்தகம், செங்கல்பட்டு. அனைவரும் வருக, சாய்பாபாவின் அருள் பெறுக. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். தனுஷ் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியணும். என்னன்னா சனி பங்கன் 10ஆவதா பார்க்குறாரு. ஸோ சோதிப்பாரு, ஆனால் ஜெயிச்சிரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வருதுன்னா அங்கே யோக நரசிம்மர் இருக்கிறார், அங்கே லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் வேண்டிட்டு நான் குழந்தைக்கு கொடுக்கணும்னு நிற்கும் போது ஒரு குழந்தை தானாக வந்து அங்கே நிற்கும். கும்பத்துக்கு இந்த 6 வருஷத்தில் அவங்க படாத பாடு யாருமே பட்டுக்க மாட்டாங்க. கும்பராசிக்கும் ஒரு 6 வருஷம் கடந்துடுச்சு, ஒன்றும் போராடுறாங்க, பட் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. பாம்பு தெய்வத்தோட சாந்தமான கோலத்தில் இருக்கிறது தான் வழிபாடு. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் தினேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், நிறைய இன்டர்வியூவில் அவங்க பார்த்தப்போ நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஜோதிடத்தில் இப்படி ஒரு நுணுக்கங்கள் கூட இருக்கா அப்படிங்கிறதையும் ரொம்ப விவரமாக கூறிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ 2026 புது ஆண்டு பிறந்துருச்சு. எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம், இந்த வருஷம் எனக்கு பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஃபினான்ஷியல் ரீதியாக நான் ஒரு ஸ்டேபிள் ஆவேனா, இல்லை என்னென்ன விஷயங்களை நான் சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் பணவரவு எப்படி இருக்கும், அதற்கப்புறமாக அவங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த நேர்காணலில் நம்ம முழுவதுமாக உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது. துலாம் ராசின்றது சுக்கிரன் ராசி. ஸோ இவங்களும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடு சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் சிவபெருமான் வழிபாடாக இருந்தால் சிவபெருமானையும் அம்பாலையும் சேர்த்து வழிபடணும். இதேமாதிரி அலங்காரத்தை வழிபடணும். இவங்களும் எப்படின்னா இவங்களுக்கும் காற்று ராசி. ஸோ இவங்களும் தூபம், வீட்டில் தூபம் போட்டு வழிபடலாம். சாம்பிராணி புகை போட்டு வழிபட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 6 நாள் 7 நாள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வாங்களேன், லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒன்றும் மாத கணக்கில் பண்ண டிஃப்ரென்ஸ் தெரியும். யாராவது இதை கேட்டுட்டு, ஐயா நான் நேற்று ராத்திரி சாம்பிராணி போட்டேன், காலைல காசு வரலன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கண்டினியூஸாக பண்ண உங்கள் ராசியோடைய பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ண உங்கள் எனர்ஜி ஏறிக்கிட்டே வரும். இதை நீங்கள் பண்ணலாம், இந்த வழிபாடு பண்ணலாம், சூப்பராக. ஓகே. அடுத்ததாக விருச்சகம். ஸோ விருச்சகம் வந்து இதுவும் செவ்வாய் வீடு. ஸோ செவ்வாய் வீடு, பட் இது நீர் ராசி. உங்களுக்கு நீரும் வேலை செய்யும், நெருப்பும் வேலை செய்யும். ஸோ இவங்களுக்கும் எப்படின்னா டிஃபால்ட் முருகர் நல்லா வழிபாடு வரும். துர்கை அம்மன் நல்லா ஒர்க் ஆகும். சில பேர் நான் பெருமாள் மட்டும்தான் கும்பிடுவேன்னாங்க, அவங்களுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மர். ஓகே. அதாவது யோக நரசிம்மர் வேற, லக்ஷ்மி நரசிம்மர் வேற. யோக நரசிம்மர்லாம் எப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க. இப்போ விருச்சகத்துக்குலாம் பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லை. ஊரில் இருக்க பிரச்சனைலாம் வரும் விருச்சகத்துக்கு. இப்போ ஆஃபீஸில் எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது யோக நரசிம்மரை வச்சுட்டு நல்லா வழிபடலாம். வீட்டில் போகிறீங்க, வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வருதுன்னா அங்கே யோக நரசிம்மர் வைக்கக்கூடாது, அங்கே லக்ஷ்மி நரசிம்மர் வைக்கணும். ஏன்னா அந்த கிரகங்கள் மாறும். நம்ம கடவுள்கள் சொன்ன கடவுள் எல்லாமே ஒன்று தான். வேறு கடவுள் ஏன் வச்சுருக்கோன்னா அதுக்கு அந்த கிரகங்களை பிரித்து அந்த தன்மைக்காக நம்ம வச்சுருக்கோம். ஒரு விஷயம் எனக்கு வேணும், அது இந்த உருவத்தில் வேணும்போது எனக்கு ஃபாஸ்ட்டாக வரும். அதுக்காக ஒரு லாஜிக்கோடு வச்சுருக்கிறது தான் இந்த ஆன்மீகம். ஸோ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இவங்களும் தீபம் ஏற்றி வழிபடலாம், இவங்களும் அபிஷேகம் பண்ணி வழிபடலாம். வீட்லேயும் சரி, வீட்லேயும் வச்சு வழிபடலாம். அதை சொன்னேன். இப்போ நம்ம கிளாஸில் வந்து என்ன ஒருத்தர் கேட்டார், சார் ஆஃபீஸில் ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது சார், ஆஃபீஸில் நான் உட்காந்து யாருக்கு அபிஷேகம் பண்ணுறதுன்னு கேட்டார். அப்போ அதுக்கு தான் அந்த கிளாஸ் வந்து சார், அது நான் அவங்களுக்கு கேட்பேன், சார் என்ன பண்ணலாம், ஆஃபீஸ் என்ன பண்ணலாம், நெருப்பு தண்ணி பஞ்சபூதம், அதை வச்சு என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். நெருப்பு தண்ணியை வரவனுக்கெல்லாம் ஆஃபீஸில் போனோடனே 10 மணிக்கு உள்ளே போகிறீங்கன்னா 11:30 மணிக்கு எல்லாரையும் டீ கடை கூட்டு போயிடு, எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்துரு, புரிஞ்சு போச்சு. டீ தண்ணி சூடு நெருப்பு, அவ்வளோதான். பஞ்சபூதம் வேலை செய்யும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால், உங்களுக்கு யார் ரொம்ப பிரச்சனை கொடுக்குறானோ அவனை டீ கடை கூப்பிட்டு போங்க, ஒரு 3 நாள் தொடர்ந்து கூப்பிட்டு போங்க, அவன் ஃப்ரெண்டாக வரானா இல்லையான்னு பாருங்க. அவ்வளோதான். தனுஷ ராசி வந்து இதுவும் நெருப்பு ராசி, சரிங்களா. ஸோ இவங்களுக்கும் டைம் நல்லாயிருக்கு. வாட் டு சே,
இவங்களுக்கும் குரு வந்து 7ஆம் வீடை பார்க்குறாரு. இருந்தாலும் தனுஷில் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியணும். என்னன்னா சனி பகவான் 10ஆவதாக பார்க்குறாரு. ஸோ சோதிப்பார், ஆனால் ஜெயிச்சிருவீங்க. அந்த சோதனையில் உக்காந்துட்டிங்கன்னா கஷ்டம், ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா. ஏன்னா தனுஷ ராசின்றது அப்படி தான், அவங்க கஷ்டப்படுவாங்க, ஆனால் கொஞ்சம் எழுந்து வந்தாங்கன்னா கடன்னு மேலே வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இவங்களும் வந்து சிவபெருமான் வழிபடலாம். பெஸ்ட்டு தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமையில் அந்த மஞ்சள் கொண்ட கடலை கொடுத்தோ இல்லை மஞ்சள் வஸ்திரம் கொடுத்தோ வழிபடலாம். ஐயா என்கிட்ட காசே இல்லை, ஒரு 10 ரூபாய்க்கு சாமந்தி பூவாவது எடுத்து போய் வைங்க. அந்த மஞ்சள் கலர் விஷயம் அங்கே வந்து அவ்வளவு நல்ல வேலை செய்யும். என்ன பர்டிகுலராக இப்போ இது வந்து தனுஷ ராசி நெருப்பு. இன்னொன்று குருவோடைய வீடு. குருவோட வீடுன்னும் போது எல்லோ கலர் எல்லாமே மேட்ச் ஆகும். ஆமாம், அதான் இப்போ நம்ம வந்து நம்ம பூ மஞ்சள் சாமந்தி பூன்னு சொல்கிறோம், லட்டு இனிப்புன்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருக்கீங்க, எல்லாமே கிரகம் தான். அது எல்லாமே கிரகம் தான். ஸோ நீங்கள் கிரகமாக பார்த்து அதை ஆக்டிவேட் பண்ண உங்களுக்கு பணம் அதிகமாகிட்டே வரும். நான் இதுலேயே சொல்கிறேன், இப்போ யாருக்கோ கடன் இருக்குது, யாருக்கோ பணம் வரலை. முக்கியமாக தனுஷ ராசி, மீண்டத்துக்கலாம் குழந்தை வேணும். குழந்தை பாக்கியத்துக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒன்றுமே இல்லை, உங்கள் கையால் பூந்தி வாங்கிக்கோங்க. நிறைய பூந்தி வாங்கிட்டு கோவிலுக்கு போயிடுங்க. வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு அங்கே முக்கியமாக குழந்தைங்களுக்கு கோவில் நீங்கள் போயிட்டு கொடுக்க நிற்கும் போது அங்கே குழந்தை வருதுன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்கியம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் பிரசன்னம். நம்ம சொல்கிறோம்ல பிரசன்னம் சோழி பிரசன்னம்ன்றோம், வத்தலை பிரசன்னம்ன்றோம். ஆரம்பத்தில் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு டைமுக்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு சுற்றி இருக்கிறது எல்லாமே பிரசன்னமாகவே மாறிடும். நீங்கள் ஒரு விஷயம் வேண்டிட்டு நான் குழந்தைக்கு கொடுக்கணும்னு நிற்கும் போது ஒரு குழந்தை தானாக வந்து அங்கே நிற்கும். சம்மந்தமே இல்லாமல் வந்து நிற்கும். கஷ்டம் கையில் வாங்கும். அது வாங்கும் போதே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, ஓகே ரைட்டு இது நடக்கணும். அதுக்குன்னு வரலன்னா அதுக்கு உக்காந்துட்டு அழக்கூடாது. அதாவது ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது, அது என்ன பண்ணணுன்றதை பார்க்கணும். ஸோ இது பண்ண சூப்பராக பணம் வரும். இவங்களும் தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். இல்லை லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து வியாழக்கிழமை போயிட்டு பானகம் தருவாங்க. லக்ஷ்மி அந்த பானகம் தரலாம், அதுவும் சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்ததாக மகர ராசியில் 8 வருஷம் சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏதாவது கிடைக்காதா பண்ண முடியாதான்னு இருக்காங்க. ஸோ மகர ராசிக்கெலாம் எப்படின்னா, இவங்களும் நில ராசி, பட் இவங்களுக்கு நீரும் கொஞ்சம் ஒர்க் ஆகும். சரிங்களா? இவங்களும் எப்படின்னா, இப்போ நீங்கள் மகர ராசினா நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நீங்கள் லஞ்சுக்கு எல்லோரும் மொத்தமாக போவீங்க, எல்லோரும் சாப்பிட்ருவீங்க. சாப்பிட்டு எழுந்துக்கும் போது தான் ஒருத்தன் இன்னொரு டீ சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வரல. அதுதான் பக்கா மகரம். சாம ரிலாக்ஸாக இருப்பாங்க. சரியா? ஆனால் வேலை செய்ய சொன்னாலும் ராத்திரி தான் வேலை செய்வாங்க, சாப்பிட சொன்னாலும் ரிலாக்ஸாக சாப்பிடுவாங்க. அந்த மகர ராசி அவங்களுக்கும் இப்போ அவங்களுக்கும் கல்யாணம் நல்லா நடக்கும். இவங்களுக்கும் பரம்பரை சொத்துக்கள் வழியாக ஏதாவது ட்ரை பண்ணோன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இவங்க லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஐயா பரம்பரை சொத்துலாம் நம்மக்கிட்ட இல்லைங்க ஐயான்ற சொன்னாங்கன்னா கூட ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுன்னா அதை போய் கேட்குறதுக்கு இது சரியான டைம். அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அப்படி கேட்கணுன்னா கேட்குறதுக்கு முன்னாடி வந்து உங்களை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு போய் கேட்கணும். நீங்கள் சொன்னீங்க நான் கேட்டேன் எனக்கு வரலைன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஆக்டிவேட் பண்ணிட்டு போகணும். இப்போ நீங்கள் நில ராசியாக ஒரு ஊரில் நிலம் இருக்குங்க, அதை வந்து விற்கவும் முடியல, அங்கே வந்து நான் போய் இருக்கவும் முடியல, இருந்தாலும் சொந்தக்காரன் தொல்லை, விற்கிறதுக்கும் விட மாட்டேறான்னா போகும்போது உன் ராசி நான் நீ நல்ல ராசி நல்லா வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட. லேண்டை பற்றியே பேசாத, முதல்ல அவனை சாப்பிட வச்சு வக்கர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அந்த மாதிரி உங்கள் பஞ்சபூதத்தை நீங்கள் எவ்வளவு யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவும் வேலை செய்யும். இதை தாண்டி இப்போ நிலத்துக்குன்னு சில பிரச்சனை தான் நாங்கள் வந்து ஃப்ளவர் மெடிசன் சொல்லுவோம். இப்போ ஃப்ளவர்ஸ் வந்து சில எசன்ஸ் கொடுப்போம், அந்த ஃப்ளவர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள், அந்த நிலத்தில் போய் வைக்க சொல்லுவோம், தெளிக்க சொல்லுவோம். இதுவும் எந்திரங்கள் மாதிரி தான், எந்திரங்கள் பூஜைகள் மாதிரி தான். ஏன்னா நீங்கள் இப்போ எந்த பூஜைகள் எடுத்தாலும் மூலிகை வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் மலர்கள் வச்சு பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இவங்க எந்த தெய்வத்தை வழிபடுறாங்க? டிஃபால்ட் சிவபெருமான் மெயினாக ஒர்க் ஆகும். இல்லை இப்போ இருக்கிற நிலைமைக்கு, ஏன்னா இப்போ கும்பத்தில் ராகு இருந்தாலும் இந்த வருஷம் எண்டுலலாம் மகரத்துள்ள வந்துடும். இன்னொன்று சனி பகவான் கூட ராகு இப்போதைக்கு காம்பினேஷன் இருக்கிறதுனால சிவபெருமானையும் முழு அலங்காரத்தில் பாம்பு கொடையோடு வேண்டணும். அதாவது சிவபெருமானை நல்லா அலங்காரம் பண்ணுற பிறகு வெளியில் பாம்பு கொடை வைப்பாங்க, அந்த இதோட வேண்டணும். அப்படி இல்லையா பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தால்
ரங்கநாதரை வேண்டணும். பாம்பு மேலே ஒரு படுத்துட்டு இருப்பார், சயன கோலத்தில் இருப்பார். என்னன்னா எல்லாரும் தாயாரோட வேண்டுங்க, ஏன்னா அது பின்னாடி அவ்வளோ சூட்சமாக இருக்கும். தனியாக வேண்டினீங்கன்னா தனியாக போராடுவீங்க, தாயாரோட வேண்டினீங்கன்னா கூட ஸ்பௌஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒன்றும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக முடியும். தாயாரோட வேண்டுங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். இவங்களும் சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் போய் வேண்டுறது சூப்பராக ஒர்க் ஆகும் இந்த வருஷத்துக்கு. அடுத்ததா கும்பராசி அவர்களுக்கு எப்படி இருக்கு? கும்பராசியும் சனி வீடு தான். கும்பராசிக்கும் ஒரு 6 வருஷம் கடந்துடுச்சு, ஒன்றும் போராடுறாங்க, பட் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இதே தான். இவங்களும் காற்று ராசி. இவங்களாம் எப்படின்னா, நீங்கள் கும்பராசினா நிறைய பேர் அதான் சொன்னேன், நம்ம வந்து இப்போ ஜோதிடம் சொல்லிட்டோம், ஐயா நீங்கள் வருதுன்னு சொல்லிட்டீங்க, எங்கே வரலன்னா அதான் வருத்துக்கான பிராப்தம் இருக்குது. இந்த எனக்கு பைபிளாக குரானான்னு தெரியல, ஒன்றில் சொல்லுவோம், தட்டுங்கள் திறக்கப்படும்னு. தட்டினா தான் திறக்கணும் டோரை பார்த்து உக்காண்டுறத எப்படி திறக்கும்? இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம இவர் சொன்னால் வந்துடும் நினச்சிக்கிறாங்க. இல்லை, சொன்னோன்னா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை நீ எவ்வளவு ட்ரை பண்ணுறதுல இருக்குது. ட்ரை பண்ணாமல் யாருக்குமே கிடைக்காது, கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் யாருக்கும் கிடைக்காது. ஸோ இப்போ வந்து கும்பத்துக்கும் உங்கள் பரம்பரை சொத்து விஷயமா, ஏன்னா கும்பத்துக்கு இந்த 6 வருஷத்தில் அவங்க படாத பாடு யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. வீட்லேயும் அடி, ரோட்லேயும் அடி, ஆஃபீஸ்லேயும் அடி, சுற்றி அடி. இப்போ உங்கள் வீட்டிலேருந்து ஏதோ ஒரு பணம் வரணும். இப்போ சகோதரர்லேருந்து வாங்கியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க வாங்கியிருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து ஏதாவது இப்போ பரம்பரை சொத்தோ யார்கிட்ட இருந்தாவது பணம் வரணும் அப்படின்னா இப்போ ட்ரை பண்ணலாம். ஸ்பௌஸ் கிட்ட ட்ரை பண்ண வேண்டாம். ஸ்பௌஸ் கிட்ட இப்போ போயிட்டு பணம் கேட்டோம்னா கண்டிப்பாக உதவ தான் வேணும். ஸோ இப்போ ஸ்பௌஸ் கிட்ட கேட்குற டைம் கிடையாது. ஸ்பௌஸ் தவிர வெளியே யார்கிட்டயாவது சொந்தக்காரங்க கிட்டேயோ, மெயின் ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்கும், ஏன்னா 6 வருஷம் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு வேலை இருந்தாலே பெரிய விஷயன்ற மாதிரி ஆயிடுச்சு நிலமை. அப்போ ப்ரமோஷனை பார்த்தாங்க, வேலை இருந்ததுனாவே அவன் வந்து ஒரு லக்கி கும்பக்காரன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதோ ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறதோ சூப்பராக ஒர்க் ஆகும். அகெயின் ப்ரொமோஷன் ட்ரை பண்ணும்போது அவங்களுடைய பஞ்சபூதத்தையும் அவங்களுடைய நவகிரகத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு போகணும். ஓகே, சரிங்களா? அது பண்ணும்போது சூப்பராக ஒர்க் ஆகும். இவங்க எந்த தெய்வத்தை வழிபடுறது? இவங்களும் சிவபெருமான் தான். சிவபெருமான் அம்பாளோட ஃபுல் அலங்கார கோலத்தில் அந்த மெயின் வந்து பாம்பு இருக்கணும். பாம்பு கொடையாக இருக்கணும், சீரிக்கிட்ட நிற்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ராத்திரி நேரத்தில் இவங்க வந்து இந்த நிறைய, நான் டிவிலாம் பார்த்து 25 வருஷம் ஆயிடுச்சு, டிவியே பார்க்குறது நிறைய இந்த ஏதோ பேர் சொல்ல இது பாம்பு நாடகம்லாம் வருது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லாரும் அவங்களை சீரதான் செய்வாங்க. சாமி கும்பிடும் போதும் பாம்பு, இப்போ கோவில் போகும்போது கூட நீங்கள் பாம்பு புத்தோ எங்கே போய் வழிபட்டுறலாம், பாம்பு தெய்வத்தோட சாந்தமான கோலத்தில் இருக்கிறது தான் வழிபடணும். அதனால தான் பெருமாள் வழிபடுறவங்களாம் ரங்கநாதரை வழிபடுங்கன்னு சொன்னது, ஏன்னா பாம்பு சாந்தமாக இருக்கும், பாம்பு மேலே அவர் படுத்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வேண்ட அவங்களுக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இறுதியாக மீனராசி. ஸோ மீனராசி நீர் ராசி, உச்சத்தில் இருக்கார் சனி பகவான், ரொம்ப டஃப்பு. ஸோ இவங்களுக்கும் வந்து எப்படின்னா, இவங்க டஃப்பாக இருந்தாலும் இவங்களுக்கும் கையில் கொஞ்சம் காசு நிற்கும். தாய் வழி ஏதாவது அவங்களுக்கு பண வரவு ஏதாவது வேணும்னாலும் அதுவும் ட்ரை பண்ணலாம். ஆஃபீஸுங்களில் ஏதாவது ப்ரமோஷனுக்கோ இல்லை வெளிநாடு எங்கன்னா போகணுன்னாலோ ஏதாவது லீகல் சம்மந்தமாக ஏதாவது காசு வரணுன்னாலும் அதுவும் இவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். இவங்களும் நீர் ராசின்றதுனால தெய்வத்தை முதல்ல இவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு போகணும். அவன் எந்த ஒரு விஷயமும் வரும். இப்போ வாட் டு சே, இப்போ நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, தேட்டருக்கு போனால் படம் பார்க்க முடியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணணும்ல, இந்த தேட்டருக்கு போனால் எவ்வளோ கூட்டம் இருக்கும், நேரில் போய் வாங்கணுமா இல்லை ஆன்லைனில் வாங்கணுமா டிக்கெட்டுன்னு. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த பணம் ஆஃபீஸில் போனால் ப்ரொமோஷன் வரும்ன்றது தெரியும். ஆனால் சும்மா டேரெக்டாக போய் மேனேஜர்கிட்ட கேட்டால் அப்புறம் சொல்கிறேன்ருவார், அது வேலைக்காகாது. உங்களை ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும். நீர் ராசி, அப்போ நீர் ராசினா நீ என்ன பண்ணணும், நீ உனக்கான தெய்வம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீனத்துக்கு வந்து தட்சிணாமூர்த்தி நல்ல ஒர்க் ஆகும், லக்ஷ்மி நரசிம்மர் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ வியாழக்கிழமையில் போயிட்டு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும். அவங்களுக்கு அபிஷேகம் பண்ண உங்களுடைய ராசி பவர் ஏறும். ஏறிட்டு குரு ஹோரையில் போய் கேட்கணும் ஒருத்தர் நீங்கள், ஏன்னா அந்த டைமில் உங்களுடைய ஆரா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ உங்களுக்கு எந்த ஹோரேன்னு தெரியல, எந்த நாளுன்னு தெரியலனா கான்டாக்ட் பண்ணுங்கள், அது டீட்டெயிலாக சொல்லித்தரலாம். பட் உங்கள் நாள் உங்கள் ஹோரையில் போய் கேட்கும் போது உங்களுக்கு முடியாதுன்னு சொல்கிறவங்களும் கொஞ்சம் யோசிப்பான், நான் யோசித்து சொல்கிறேன்னு சொல்லுவோம். நீங்கள் அதே டைமில் என்னென்ன பண்ணீங்களோ என்னென்ன பேசுங்க அது எல்லாத்தையும் ஒரு இமெயிலை போட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. இதுதான் விதியை மதியால் வெல்றது. விதி வந்து உங்களுக்கு ஜெயிக்கணும்னு ஒரு விதி இருக்குது. இப்போ அவங்களுக்கு 10ஆம் வீட்டில் வந்து குரு பார்க்குறாரு, ஆஃபீஸ் பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னு ஒரு விதி இருக்குது.
ஆனால் சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ தடங்கல்னு ஒரு விதி இருக்குது. நீங்கள் போனால் தடங்கள் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், உங்களை ஃபுல் எனர்ஜியை ஏற்றிக்கிட்டு அந்த ஸ்ட்ரகிளையும் தாண்டி நீங்கள் இப்போ மேனேஜர்கிட்ட பேசி வந்துட்டீங்க, பேசிட்டு வந்துட்டு இருக்கோம், உங்ககிட்ட பேசினேன் ரொம்ப சந்தோஷம், நான் இந்த ஒரு வருஷம் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், இது எல்லாம் என் லிஸ்ட்டு, இதுக்கு மேலே கேள்விகள் ஏதாவது இருந்தால் நான் கேட்கலான்ட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா மேனேஜரே யோசிப்பான், இப்போ தான் பேசுனேன், எப்படா இதை ரெடி பண்ணேன்ட்டு. அப்போ அவனுக்கே தெரியும், ஓகே ஈ சீரியஸ், இப்போ நான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் இதுதான் தெய்வம். இப்போ தெய்வம் அஸ்ட்ராலஜினா என்னென்னா, அஸ்ட்ராலஜி வந்து உங்களுக்கு வேலையோ ப்ரமோஷனோ தராது. இது வந்து ஒரு ஜிபிஎஸ் மேப் மாதிரி. இப்போ உனக்கு இந்த பாயிண்ட் ஓப்பனாக இருக்குது, நீ இதை பண்ண ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கைடு தரும். அந்த கைடை எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். கண்டிப்பாக சார். ஸோ 12 ராசிக்கும் இந்த 2026 பணவரவு வந்து உண்மையாகவே பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் அவங்களுக்கு வந்து பணவரவு பெருகும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றிம்மா.